சீரக சம்பா பிரியாணி அதிகமாக இந்தியாவில் நான் சாப்பிட்ருக்கேன். பாருங்கள், அதோட இந்த செட்டிநாடு கிரேவி என்னென்ன சில இந்த விலை கூடவா இருக்குன்னு. நார்மலி இந்த ரேஞ்ச் தான் எல்லா இடத்தையும் சிக்கன் பிரியாணி இங்கே தான் சிக்கன் பிரியாணி இந்த ஏரியாவிலே போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தையில் WA சில்வா மாவட்டம் ரோட்லான் இருக்கேன். இங்கே என்ன வந்தோன்னா இதில் ஒரு புதுசாக ஒரு சாப்பாடு கடை திறந்துருக்கிறேன். இந்த கமெண்ட்டில் இந்த இடத்துக்கு போய் பாருங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதான் இப்போ இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த WA சில்வா மாவட்டம் ரோட்டில் தொடக்கத்தில் இருந்து இந்த பாமன் கடை தூர பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வருது. ஒரு 50 மீட்டரும் இல்லை. இந்த வெள்ளவத்தை WA சில்வா மாவட்ட இந்த சந்திக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த டூலிப்ஸ் இந்தியன் கிச்சன் இருக்கு. இந்தியன் மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இந்தியனும் இருக்கு, சைனீஸும் இருக்கு, அரேபியனும் இருக்கு. நாங்க இப்ப உள்ள போய் என்னென்ன சாப்பாடு இருக்கு, என்னென்ன விலையில இருக்கு, குவான்டிட்டி என்னமா இருக்கு, சாப்பாடு என்னமா இருக்குன்றத பார்ப்போம். தேங்க்ஸ் சார். இப்போ நாங்கள் உள்ளது கடை என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுக்குள்ளே ஒரு 3 டேபிள், வெளியில் ஒரு 4 டேபிள் இருக்குது. மற்றது வெயிட்டிங் ஏரியா வந்து இருக்குது. பிறகு இங்காலேயும் ஒரு டைனிங் ஏரியா, இதுக்குள்ளே ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி தான், இதே டிசைனில் தான் இங்காலேயும் இன்னொரு டைனிங் ஏரியா இருக்குது. இப்போ நீங்கள் தனித்தனி ஆஃபீஸ் பார்ட்டிகள் அப்படி வர்றீங்க, ஆஃபீஸ் டீமாக வர்றீங்க, ஒரு கொஞ்சம் பேர் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் டீமாக வரீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா இது ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி இருக்கும். இப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேமிலியாக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க, கணக்கு பேருண்டா இது உங்களுக்கு நல்லா. சரி வாங்க, நாங்கள் இப்போ மெனுவில் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னுட்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். இது 3 பேருங்க அந்த மர வேலைப்பாடு மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா இது ஒரு லெதர், மற்ற இது அந்த பெனவலை பட்டி மாதிரி நீட்டாக இருக்குது. சாப்பாடுகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சூப், வெஜ், அது ஸ்டார்டர் ஐட்டங்களை விட்டு மெயினுக்கு போவோம். பிரியாணி ஐட்டங்கள், சிக்கன் பிரியாணி, அது கொஞ்சம் விலை கூட தான். 1649, 1851. சீரக சம்பா. ஆனால் சீரக சம்பா இப்போ ஃபுல்லாகவே சீரக சம்பா பிரியாணி. பாஸ்மதியா சீரக சம்பா இருக்கு. சீரக சம்பா ஒரு பெஸ்ட் செல்லிங். நல்ல மட்டன் சுக்கா பிரியாணி இருக்கு. பெஸ்ட் செல்லிங், பெஸ்ட் செல்லர். அண்ட் we never use any artificial taste enhancers on color enhancers. எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல்லாகவே நேச்சுரலாக சொல்கிறேன். டேஸ்ட் என்ஹான்சர்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து தண்ணி தாங்கணும். இல்லை என்னென்ன சில இந்த விலை கூடவா இருக்குன்னு. இல்லை நார்மலி இந்த ரேஞ்ச் தான் எல்லா இடத்தையும் சிக்கன் பிரியாணி இங்கே தான் சிக்கன் பிரியாணி இந்த ஏரியாவிலே போகிறோம். மற்ற 1007 அப்படி நம்ம கம்பெடிட்டர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இதில் சிக்கன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தோஸ் ஆர் த பெஸ்ட் செல்லிங். குயிக்காக முடிஞ்சிருந்தது. சிக்கன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி அண்ட் ஃப்ரைட் ரைஸ் ஐட்டாங்களா? ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அண்ட் பெஸ்ட் செல்லிங் we have the mutton kola unde as a starter, and the best selling is nalli chop, chicken ghee roast, mutton pepper fry, mutton chukka, chicken chukka, you know, very best sellers. Yeah. Also bro, we have the parota and the fulka is the open fire la cook panna roti. And also we have all kind of this naan item. Naan item. And we have this chicken item, special chicken kadai mutton, kadai chettinad masala, chicken masala. These are slightly spices. And we have rich curry as well. So we have all of this item. Tandoori and barbecue. Shawarma is available. The shawarma is on live kitchen. So this chicken rice is not available at the moment. Maybe available after 2 weeks exactly. Yeah, we have the cinnamon shake which is not available on the menu, and the Milo shake. Those all are best selling. Milo with everything. And we have the dessert and everything.
ஓகே. இப்போ வந்து இந்த மட்டன் சுக்கா பிரியாணி இருக்குமா? மட்டன் சுக்கா கிடைக்கும். இருக்கா? எடுக்கலாம். அப்போ மட்டன் சுக்கா பிரியாணி உண்டு. ஓகே. வேற என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு மட்டும் தானே? ஓ, இப்போ நானும் என் ஃப்ரெண்டு போறாரா? ஓ. ஓகே. டைனிங். அப்போ மட்டன் சுக்காவும் ஃபுல்காவும் சிக்கன் செட்டிநாடு பண்ணுங்களே. சரி, ஓகே. ஜஸ்ட் சஜஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இப்போ. அப்போ அது இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டன் சுக்கா பிரியாணி உண்டு, ஃபுல்கா உண்டு, நூல் பரோட்டா உண்டு, அதோட சிக்கன் சட்டிநாடு உண்டோட பண்ணிக்கிறேன். இது அங்கே 2 பேருக்கு நான் அளவாக சாப்பிட்டுட்டு மற்றது இப்போ ஃப்ரெண்ட் வந்தால் இங்கே வச்சு சாப்பிடுவோம், இல்லாட்டி வீட்டை கொண்டு போயிடுவேன். நீங்கள் எப்படி இருக்குது சாப்பிட்றத தொடர்ந்து பாருங்கள். நூல் பரோட்டா, சிக்கன் சட்டிநாடு, ஃபுல்கா இது 2 வந்திருக்கு. சப்பாத்தி மாதிரி ஒரு ஐட்டம். இப்போ நாங்கள் ஓட பண்ணியிருந்த மட்டன் சுக்கா பிரியாணி வந்துட்டு மேலே இந்த மட்டனை பார்க்கவே நல்லா இருக்குது அந்த கறி. மற்றது ஒரு ரைத்தா, கேசரி, இங்கேயும் கேசரி தான் வந்திருக்கிறேன். அதோட ஒரு குழம்பு கொண்டு வந்திருக்கணும். அது என்னென்று சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். வாங்க நாங்கள் இப்போ பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். சீரக சம்பா பிரியாணி, மட்டன் சுக்கா சீரக சம்பா பிரியாணி. கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், நான் அந்த 90 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் இன்னும் போய் கொண்டு வந்திருக்கேன். 3 கிலோ குறைஞ்சிட்டு 10 கிலோவில். அதோட நான் போட்டிருக்க சாப்பாடு அளவு ஒரு கொஞ்சமாக தான் நான் சாப்பிடுவேன். மிச்சத்தை பார்சல் கொண்டு போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடுவோம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கும் அதை சாப்பிட்டு கொள்ளுவோம். ஓகே, இப்போ நாங்கள் மட்டன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மனமண்டை தெரியாது ஏன்டா கொஞ்சம் இந்த தடிமல் நீங்கள் வீடியோவில் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சு கொஞ்சம் நான் டேக்குள்ளே அந்த தடிமல் வெயில் காரணமாக அந்த சரியான தடிமலாக இருந்தது. கொஞ்சம் நான் தலை சரியாக ஏற்று போய் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிட்டு சாப்பாடு அப்படிங்கிறது பார்ப்போம். மட்டன் நல்லா வேறுங்க சூடாக இருக்குது. அதோட ரப்பர் மாதிரி இல்லாமல் வடிவாக அவிஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் கொழுப்பான மட்டன் டேஸ்ட்டு எனக்கு ஓகே தான் இருக்குது. மட்டன் பிரியாணி இப்போ போகிற விலை இப்போ 2400 2500 அதே விலை தான் இங்கே இருக்குது. ஒரு சில நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கூடமாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் பண்ணுறது அன்னோட கேட்டினாங்க. இதுக்குள்ளே இருக்கிற பிரியாணி அதாவது இந்த இடங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தம் பிரியாணி விளையாடுறதுலாம் தாங்களும் அதோட கொஞ்சம் குறைவாக தான் கொடுத்துருக்குறோம்னு சொல்லியிருந்தவர். நாங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து இந்த நூல் பரோட்டா ஃபுல்கா அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் செட்டிநாடும் சீரக சம்பா பிரியாணி அதிகமாக இந்தியாவில் நாங்கள் சாப்பிட்ருக்கேன். இங்கே தலப்பாக்கட்டி பிரியாணியில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றேன் நல்லா உரைப்பாக இருக்குது. எனக்கு அந்த உரைப்பான சாப்பாடுனா நல்ல விருப்பம். பிரியாணி நல்ல உரைப்பாக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த கொமெண்டில் ஒரு நான் கேட்டிருந்தேன் எப்படி இருக்கும் அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுதான் இது 2 தான் எடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்கு மட்டன் பிரியாணி. ஏன்னா நிறைய இடத்துல மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பீஸாக போட்டிருப்பாங்க. இது இந்த மட்டன் சுக்கா இப்போ நாங்கள் வீடுகளில் செய்கிற மாதிரி ஒரு அளவான பீஸில் கறி மாதிரி செஞ்சு அந்த பிளேட்டை கறி மாதிரி பிரியாணிக்கு மேலே அது வச்சு தருவினோம். அந்த வேலை டேஸ்ட் நல்லா இருக்குது. 10க்கு ரேட்டிங்குண்டா கட்டாயம் நான் ஒரு 6.5 இல்லாட்டி 7 கொடுப்பேன் இதுக்கு.
டேஸ்ட் வைஸ் ஓகே. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக குவான்டிட்டி வைஸும் ஓகே தான். இப்போ கொஞ்சம் சோறு போட்டு இந்த குழம்புன்னு வந்திருந்தது தானே, அதுவும் தயிர் பச்சடியும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது என்ன குழம்புன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாக தயிர் பச்சடியும் ஒரு கொஞ்சம் குழம்பு, கத்திரிக்காய் இதை தான் நிற்கிறேன். ஓகே, குழம்பு சால்னா இந்தியாவில், அதோட ட்ரை பண்ணி பார்ப்போம். கத்திரிக்காய் அந்த புளிப்பு இருக்குது. அந்த பிரியாணிக்கு அந்த புளிப்பை ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஓகே. கத்திரிக்காய் ஆகலம் என்னென்னு சொல்கிறது, சில இடங்களில் கத்திரிக்காயாகவே தெரியாது, அப்படி தான் கூடுதலாக எடுக்கிறது. கத்திரிக்காய் பிரட்டல் மாதிரி நல்லா செஞ்சு நல்ல புளிப்பாக இருக்கும். இது குழம்பு பதத்தில் இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்தது செட்டிநாடு சிக்கனும் இந்த புல்கா மற்றது பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இப்போ அது நல்ல தேங்காய் பால்லாம் மட்டும்தான் இருக்குங்க, நல்ல சுட சுட இருக்குது, ஆவி பறக்க. இப்போ அதோட இந்த நூல் பரோட்டா ஒன்று எடுத்திருந்தேன் நான், அதோட ஃபுல்கா ஒன்று எடுத்திருந்தது. ஒரு செட் 2 ஒரேடியாக வரும். நான் விலைகள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த நூல் பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நூல் பரோட்டா பாருங்கள், அதோட இந்த செட்டிநாடு கிரேவி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ மற்ற பரோட்டா மாதிரி நூல் பரோட்டாவை டக்குன்னு வச்சு சாப்பிடாது, அந்த இழுபட்டு கொண்டு இருக்கும். இங்கே அந்த நூடுல்ஸ் போகிற மாதிரி போகும். குழம்போட மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் முதல். பரோட்டா நல்ல முருகலாக இருக்குது, குழம்பு உரைப்பாக இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ் அது பெருசாக தெரியல, அந்த ஓரளவு உரைப்பாக இருக்குது. என்னென்ன போட்டிருக்குன்னு அது என்ன தடிமலுக்கா இல்லாட்டி பிரியாணி உரைப்பு நல்லா வடிவாக தனியாக தெரியுது. இது வந்து உரைப்பு தெரியுது. ஸ்பைசஸ்ன்னு சொல்ல போனால் எனக்கு என்னென்னு தெரியாது, நல்லா க்ரீமியாகவும் இருக்குது. அந்த இடையக்குள்ளே கொஞ்சம் அந்த இனிப்பு வர்ற மாதிரி இருக்குது. சிக்கனை ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் கொஞ்சம் பெரிய பீஸ் தான், அதுவும் நல்லா சுட சுட இருக்குது. எனக்கு இந்த பரோட்டாவா பிரியாணியாண்டா பிரியாணி தான் இன்றைக்கு. நார்மலாக ரொட்டி என்றால் நல்ல விருப்பம் தான். ஏன்னா நாங்கள் தம் பிரியாணி என்ற வர முதல் அநேகமாக எந்த நாள் பார்த்தாலும் இரவு கொத்து ரொட்டி இல்லாட்டி ரொட்டி, அந்த வகையில் ரொட்டி இன்றைக்கு கொஞ்சம் தோற்று போயிட்டுது. அதனால் ரொட்டி நல்லா இருக்குது, இந்த கொம்போவோட பிரியாணி நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா 10க்கு 6 இந்த மாதிரி 10க்கு 6 கொடுப்பேன். நல்ல உரைப்பார், ஏன்னா அந்த உரைப்பு நல்லா பிடிக்கும். இப்போ இந்த புல்கா ரொட்டி இதில் அரைவாசியை எடுப்பேன், வேஸ்ட் ஆயிடும். இல்லாட்டி சப்பாத்தி மாதிரியான ஒரு சாமான் தான் இது. இது பாருங்கள், நாடியா சிக்கன் பீஸ் எடுத்து சப்பாத்தி மாதிரியான இருக்கா. நான் இது என்னென்னா நாங்கள் நார்மலாக அடுப்பில் ஓட்டு செய்கிற மாதிரி இல்லாமல் அந்த இப்போ நாங்கள் ஃபேனில் ஓட்டு தானே கூடுதலாக சப்பாத்தி செய்வோம். இது செய்கிற அந்த தண்டூரி முறை மாதிரி ஒரு வித்தியாசம். நான் வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன், இது என்ன மாதிரி கிச்சனில் பார்க்கல முறை வித்தியாசம். ஆனால் ரெண்டும் பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓகே, நான் சொன்ன மாதிரி உரைப்பு நல்லா இருக்குது, ஒரு நல்ல
காரசாரமாக சாப்பிட விரும்பினா 2 டைம் எடுத்து கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அது நல்ல ஒரு இப்போ நான் அந்த ஃப்ளேவர்ஸ் நிறைய தெரிஞ்சது இல்லை கொஞ்சமாக தெரியுது. அதனால் நான் 6 கொடுத்தேன். அதுக்கு 7, 6.5 7 சொன்னால் 7. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கடை தெரிஞ்சால் அங்கே போய் ஃபுட் ரிவ்யூ செய்யணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். மறக்காமல் நீங்களும் சாப்பிட்டு இன்னொரு விஷயம் இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன் தானே, அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஏதாவது வந்து பிடிச்சிருந்தா அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ சாப்பாட்டில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சாப்பிட்ட வேட்டம் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அதோட நீங்கள் சாப்பிட்டதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அது இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த கடையாக இருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.